வெல்கம் டு பாட்டி தோட்டம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம விதை போட்டோமே அது எது முளைச்சிக்கிட்டு காட்டுறேன். வாங்க. பீன்ஸு 3 செடி முளைச்சி வந்திருக்கு. கொடி பீன்ஸு இது வந்து ஊர்லேருந்து எங்கள் தம்பி பொண்டாட்டி கொடுத்தது. அந்த சொரக்காய் இது அது 3 கூடையில் நட்டுருக்கேன். அது 3 குண்டு சொரக்காய் ஊர்லேருந்து எடுத்தாந்தது. இது வந்து நீட்டு சொரக்காய் நானாக விதை எடுத்து வச்சுருந்து நட்டது. இது 2 கூடையில், இதில் 2 விதை, அதில் 1 விதை தான் முளைச்சி. சிறகாவரை நட்டது 2 கூடையில் நட்டால் முளைச்சிடுச்சு. இது வந்து மூக்குத்தி அவரை பாருங்கள். 3 விதை நட்டேன். ஒன்று தான் முளைச்சிக்குது ஒரு கூடையில். இந்த கூடையில் ஒன்று தான் முளைச்சி வந்துக்குது. அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு 3 விதை 4 விதை அப்படி நட்டோம்னா எது முளைச்சி வருதோ அதை எடுத்துக்கலாம். இது பிடுங்கி வேறு கூடையில் கூட வைக்கலாம். நம்ம 3 4 முளைச்சிதுன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று தான் முளைச்சிக்குது பாருங்கள். இந்த மூக்குத்தி அவரை ஒரு கூடைக்கு 1 இருந்தாலுமே போதும், நல்லா சிறப்பாக வளரும். இது வந்து பாவக்காய். இது ஏற்கனவே அவரை செடி அதே முளைச்சிருந்தது விதை இருந்து. இது பாவக்காய். இது வந்து பாவக்காய். இதுவும் பாவக்காய். அவரை டமட்டோ அவரை இது 2 கூடையில் நட்ட ஒரு விதை அது முளைச்சிச்சு. இதில் வந்து கருணக்கிழங்கும் புடிக்காரணியாக நட்டு இருக்கேன். அதுதான் இது. ஆனால் இலை ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் ஊறினேன், அது நல்லா முளைச்சிடுச்சு. இதில் அவரை செடி. இது வந்து வெள்ளேரி பழம். இது சேப்பங்கிழங்கு. இது வந்து பீர்க்கங்காய் பாருங்கள். போட்ட விதை எல்லாமே முளைச்சிச்சு. இதுவும் நான் எடுத்து வச்சிருந்த விதை தான். விதைக்கு விட்டு அது எடுத்து வச்சிருந்து இப்போ விதை நட்டுருக்கேன். 2 கூடை 3 கூடை 4 கூடை 5 கூடை பீர்க்கங்காய் நட்டுருக்கேன் 5 கூடையில். இதில் வந்து நான் புடலங்காய் நட்டேன். ஒரே ஒரு விதை தான் முளைச்சி வருது. இதுலேயும் ஒரு விதை தான் முளைச்சி வருது. லேட்டாக முளைக்குமா என்னவோ தெரில. ஒன்று முளைச்சி வருது, இன்னும் முளைக்குமா என்னான்னு தெரில. 3 விதை நூக்கல் பாருங்கள், சின்னதாக முளையுது. இதில் ஒரு விதை அந்த முள்ளங்கி விதை முளைச்சிச்சு. அது எடுத்துடணும். இந்த பாருங்கள் நூக்கல். இதெல்லாம் இது வந்து வல்ல முள்ளங்கி. 2 கூடையில் வல்ல முள்ளங்கி, இந்த 2 கூடையில் வந்து சிகப்பு முள்ளங்கி இருக்கேன். கொஞ்சம் பெருசான உடனே களைச்சி எடையடைய நடணும். செடி அவரை தக்காளி கூடையில் நட்டுருக்கேன். 3 விதை நட்டால் 2 விதை தான் முளைச்சிருக்கு. இது வந்து தர்மாக்கோலில் பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டே நட்டேன். 6 விதை முளைச்சிச்சு. இதுவே போதுமானது தான். விதை இருக்கவே திருப்பி நட்டு விட்டு அதெல்லாம் முளைக்குது. இதெல்லாம் எடுத்து வேறு கூடையில் நடலாம். இது பாருங்கள், இப்போ முளைக்கிறது. இதெல்லாம் வேறு கூடையில் எடுத்து நட்டுடலாம். இவ்வளோ அடர்த்தியாகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எடுத்து வேறு கூடையில் நடணும். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஏனத்தண்டை வெண்டைக்காய். இது ஃபுல்லாக நான் நட்டும் போது விதை நட்டத்தை போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து பெரிய வெண்டைக்காய்னு சொல்லி கொடுத்தாங்க, வாங்கி நட்டது தான். இதெல்லாம் எடுத்து வச்சிருந்த விதை. இதெல்லாம் எடுத்து வச்சிருந்த விதை. இதெல்லாம் வந்து காராமணி, சிகப்பு காராமணி, வெள்ளை காராமணி. அதான் நீட்டாக இருக்குமா அந்த காராமணி. இது ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாகவே காராமணி தான். இங்கே வந்து குச்சி நட்டு நம்ம கவுரு வச்சு பண்ணிட்டோம்னா அதில் படர்ந்து காய்க்கும். அதெல்லாம் நான் பண்ணும்போது வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்க, மினி ஆரஞ்சு. இப்போ மழை பெஞ்சு குளிர்ச்சியாக இருக்கவே நல்லா பூ எடுக்குது பாருங்கள். எப்படி கொத்தாக இருக்குது பாருங்கள். எப்படி பூ பாருங்கள், ஃபுல்லாக பூ தான். வெண்டைக்காய் பாருங்க, 2 காய் இருக்குது. இதெல்லாம் இது 2 சேப்பு வெண்டைக்காய். இதெல்லாம் கொத்தரங்காய். இது ஏற்கனவே நான் வந்து சித்திரை மாதம் லாஸ்ட்டில் நட்டது. இது இப்போ காய்ச்சின்னுக்குது. நான் அறுவடை எடுத்துன்னுக்கிறேன். அதில் இது பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்களா. இனிமேல் தான் செடி வச்சு நம்ம இயற்கையான பொருளாக இயற்கையான காய்கறியாக சாப்பிட்ணும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் வைக்குங்க. அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம்.